இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு தானே வந்துட்டுருக்கிறது. அப்போ ஃபஸ்ட் என்ன வெங்காயம் கட் ചെയ്യണം. அதுக்கப்புறம் டீக்கு வேണ്ട தண்ணி வைக்கணும்னு சொன்னால் എൻ്റെ வீட்டில் എൻ്റെ உம்மாக்கு உம்மான்னு சொன்னால் എൻ്റെ மாமியான நான் உம்மான்னு தானே இங்கே சொல்கிறது. இங்கே வந்த முதலே நான் அப்படி தான் சொல்லி பழகிட்டேன். அப்போ உம்மா வந்துட்டு என்ன சொன்னால் அவக்கு வேண்டிட்டு தேயிலை ஒக்க வச்சேன்னு சொன்னால் மாமிக்கு காலையில் எலிமினா சார்ஜிங் வந்துட்டு சாய் தான். அப்போ அதுக்கப்புறம் இந்த கறிக்கு வேண்ட இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகு எல்லாம் போட்டு பிளெண்டரில் மிக்ஸ் செய்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் செய்து தக்காளி கட் செய்து அதுக்கப்புறம் ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் ஊற்றணும். அப்போ தேங்காய் தோணும். அப்போ சட்டி சூடாகின ஒன்று வெங்காயம் போடணும். அதில் வெங்காயம் போட்டுட்டு தக்காளி பச்சை மிளகு இஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா வாட்டணும். வாட்டிட்டு தான் பெப்பர் சிக்கன் കറിയാണ് ഉണ്ടാക്കി വെക്കുന്നത്. ഈസി ആയിട്ട് സിമ്പിളായിട്ട്. അപ്പോൾ ഇന്ന് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് என்னன்னு சொன்னேன் நெய்ப்பத்திரின்னு பேரான மலையாள ஸ்பெஷல் ஃபுட்டான. ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால் நான் എൻ്റെ വീട്ടിൽ ഉമ്മാക്കെല്ലാം വിരുപ്പമായതുകൊണ്ട് எப்பயாவது ஒரு நாள் செய்வேன். அப்போ இந்த சிக்கன் கறிக்கு வேண்ட எல்லாம் வாட்டுறது மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம நெய்ப்பத்தில்னு சொல்கிற இதுன்னு வேண்டிட்டுல சாமான் என்னென்னு சொன்னாலே வெங்காயம் பெரிய ஜீரகம் அவிச்சரிசி இருக்குது நம்ம சோறு வைக்கிற அரிசி அது வந்துட்டு நான் இரவே சூடு வெள்ளத்தில் போட்டேனே. அப்போ அதுக்கப்புறம் பச்சரிசியும் போடணும். ஒரு 1/4 கப்பு பச்சரிசின்னா 1/2 கப்பு சோறு வைக்கிற அவிச்சரிசி அது. അപ്പോൾ அதுக்கு ചിക്കൻ റെഡിയായി. ചിക്കൻ അതിൽ അടുപ്പത്ത് പോട്ട് അത് അവിഞ്ഞതിന് ശേഷം തേങ്ങാപ്പാൽ വെച്ചിട്ടാണ് കറി വെക്കുന്നുണ്ടെങ്കിൽ സ്റ്റൂ ആണ്. അപ്പോൾ ഇത് ഗരം മസാല മിളകത്തൂളാണ് വെക്കുന്നത്. അപ്പോൾ മിളകത്തൂൾ വെച്ച കറിയാണ് സെന്നെന്താണ്. അപ്പോൾ അത് വെച്ചിട്ട് അതിപ്പോൾ നീ കൊതിക്കുന്ന നേരം മൊത്തപ്പാൽ ഊറ്റണം. അപ്പോൾ அந்த அரிசி அதுக்கு தேங்காய் போட்டு நல்ல பிளெண்டரில் அரைச்சிட்டு எடுக்கணும். அதில் கொஞ்சம் மாவும் போட்டு மிக்ஸ் ஆக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். பொரிச்செடுத்தது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்களா நல்ல பூரி போல் இருக்கும். நல்ல டேஸ்ட்டான இது எல்லா கல்யாண வீட்டில் எல்லா இடத்தையும் இருக்கும். இது நைட்டில் இருக்கிற நமக்கு அது கல்யாணத்தினெல்லாம் இருக்கும். நல்ல டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டான கறி. அப்போ இதை திருப்பியும் போட்டு இனி குட்டிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ இப்படி தான் செய்யணும். இலையில் வச்சுட்டு இப்படி பார்த்திங்களா பூரி போல் பொங்கி வரும். நல்லா பொங்கி வரும். நல்ல அரிசி നമ്മൾ ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரியாகாது. அப்போ இதான் பார்த்திங்களா இதான் நெய்ப்பத்தில். அதுக்கப்புறம் இன்றைக்கு காலையில் நான் குடிக்கிற மார்னிங் ட்ரிங்க் வந்து லேட் ஆகி போய் அதுவும் எடுத்து அப்போ இன்றைக்கு காலை சாப்பாடு தின்றதுக்கு எல்லாரும் தின்று நான் மட்டும் தின்றேன். അപ്പോൾ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ട സബ്സ്ക്രൈബ് ബെൽ ബട്ടൺ ക്ലിക്ക് ചെയ്യണം, ലൈക്ക് ചെയ്യണം. ബൈ.